நாளை மறுநாள் ஈரோட்டில் நடக்கும் விஜய் மக்கள் சந்திப்பு தொடர்பாக தவேகவினருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சமீபத்தில் புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பை விஜய் நடத்தினார். அதனைத் தொடர்ந்து தற்போது தமிழ்நாட்டில் கரூர் சம்பவத்திற்கு பிறகாக நாளை மறுநாள் ஈரோட்டில் விஜய் மக்களை சந்திக்க உள்ளார். இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த பகுதியினருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தவேக தலைமை அறிவுறுத்தியிருக்கிறது. கர்ப்பிணிகள், குழந்தைகள், சிறார்கள், முதியோர் வீட்டிலிருந்தே நேரலையில் பார்க்கவும் தவேக அறிவுறுத்தியிருக்கிறது. விஜய் வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது, போக்குவரத்துக்கு இடையூறு செய்யக்கூடாது என்ற அறிவுறுத்தலையும் தவேக தலைமை வழங்கியிருக்கிறது. நாளை மறுநாள் ஈரோட்டில் விஜய் நடத்தும் மக்கள் சந்திப்பு என்பது நடைபெற உள்ளது. தற்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்கவிருக்கும் தவேகவினருக்கு அக்கட்சி தலைமை பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. அந்தந்த பகுதியினருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே பங்கேற்பாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என தவேக தலைமை அறிவுறுத்தியுள்ளது. காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தொண்டர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் கட்சி தலைமை அறிவுறுத்தியிருக்கிறது. வாகனங்களை உரிய இடங்களில் மட்டுமே நிறுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. மரங்கள், கட்டடங்கள், வாகன மேற்கூரையில் யாரும் ஏறக்கூடாது என்ற கண்டிப்பையும் தவேக தலைமை அறிவுறுத்தியிருக்கிறது.